ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ரீன் ஆம்லேட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சமாக பசலிக்கீரை இருந்துச்சு. இது கூட்டு பொரியல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் இது ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு பசலிக்கீரையை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இவ்வளோ தான் கிடச்சிது. இதை வந்து கூட்டு பொரியல் எதுவுமே செய்ய முடியாதுல்ல. ஸோ அதனால் இலையை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், பறிச்சிக்கலாம். தண்டெல்லாம் நம்ம போட முடியாது ஆம்லேட்டுன்றதுனால. அதனால் இலையை மட்டும் பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து நல்ல சூடான தண்ணி ஊற்றி அதில் போடலாம். அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டாம், ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கீரை தான். அதனால் ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூனால் ஒரு 2 மிக்ஸ் பண்ணிங்கன்னா கீரை வந்து நல்லா சாஃப்டாக 2 to 3 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கீரை வந்து உங்களுக்கு நல்லா வந்து லைட்டாக வந்து வெந்து உங்களுக்கு வந்து சாஃப்டாகிடும். அது தண்ணி ஆறுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரையை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகாது, ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கிறதுனால. ஆம்லேட்டுக்கு இன்றைக்கி நான் வந்து 2 எக்கு எடுத்துருக்கேன். 2 எக்கு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா நுர வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட சிக்கன் மசாலா அந்த மாதிரி எது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் எந்த ஸ்பைசஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பச்சைக்கீரை, அதை வந்து பசலிக்கீரை, அதை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதோட வெங்காயம் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் வேணும்னா ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம். ஆம்லேட் பேன் வச்சாச்சு. எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆம்லேட்டுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா சிம்மில் வச்சு போடுங்க, டக்குன்னு வந்து கறியிடும், ஏன்னா இது வந்து இரும்பு காஸ்ட் அயர்ன்றதுனால. அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட க்ரீன் ஆம்லேட் ரெடி. சூப்பராக இருக்குல்ல, ட்ரை பண்ணுங்கள்.